ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் 4ஓடது இந்தியன் பாலிட்டியில் வந்து ஸ்கூல் புக் 6th-12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இது எதுக்காகனா ரிவிஷன் பர்பஸ்க்காக தான். ஒவ்வொரு புக்காக பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஒட்டுக்கா வந்து எல்லா கொஸ்டினும் பார்க்கும்போது அந்த டாபிக் எல்லாமே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னா திட்ட ஆணையம். திட்ட ஆணையத்தில் தான் வந்து அரசியலமைப்பில் வந்து குறிப்பிடப்படவில்லை. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து நடைபெற்ற காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9 டிசம்பர் 1946 டு 24 ஜனவரி 1950 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு. மேலவை அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மாநிலங்களோட குழு அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு உறுப்புகள் எதன் கீழ் வந்து ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர்களை வந்து ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உறுப்பு 333 கீழே ஒரு உறுப்பினரை வந்து அவர் நியமிக்கிறார். 333 கீழே சட்ட சபைக்கு வந்து ஒரு உறுப்பினர்களை வந்து சட்டமன்றத்திற்கு ஒரு உறுப்பினர்களை வந்து ஆளுநர் நியமிக்கிறார். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 234. சட்டமன்றம் என்பது என்ன அப்படின்னா சட்டம் இயற்றும் உச்ச அமைப்பு. சட்டமன்றம் அப்படின்னா சட்டம் இயற்றும் உச்ச அமைப்பு. தேசிய சட்டமன்றம் என்பது என்னன்னா நாடாளுமன்றம். தேசிய சட்டமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. நம்ம மாநில சட்டமன்றத்தை வந்து சட்டமன்றம் அல்லது சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தியாவில் நாடாளுமன்றம் வந்து எதை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றம் அப்படின்னா குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொண்டது. மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படும் அதாவது மக்களவை உறுப்பினர்கள் வந்து யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் நேரடி மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர், அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை உரிமைகள் மற்றும் நலன்களை வந்து பாதுகாக்கும் நிறுவனம் அப்படின்னா மாநிலங்களவை எதனோட உரிமையை மற்றும் நலன்களை பாதுகாக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநிலங்களோட உரிமை மற்றும் நலன்களை பாதுகாக்குது. மாநிலங்களவை உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாரால தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யாருன்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் எந்த அவை வந்து நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுவதில்லை அப்படின்னா மாநிலங்களவை தான். மாநிலங்களவையில வந்து 6 ஆண்டுக்கு ஒரு முறை தான் உறுப்பினர்கள் வந்து பதவியை துறப்பாங்க. 6 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து 6 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெற்றுவாங்க. அது நிரந்தரமானது. அதுக்கு வந்து அதை கலைக்கப்படாது. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டது அப்படின்னா மக்களவை. மக்களவையின் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னா 25 வயசு ஆனாவே எம்பிக்கு வந்து போட்டி போடலாம். 25 சட்டமன்றம் வந்து ஈரவை கொண்டது. மாநிலத்தின் ஆளுநர் வந்து மாநில அரசியல் அமைப்பின் தலைவர் தான் மாநிலத்தின் ஆளுநர். மாநிலத்தின் முதலமைச்சர் யாரு அப்படின்னா அரசாங்கத்தோட தலைவர். மாநிலத்தின் செயல் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர் இருக்குது. ஆனால் உண்மையான தலைவர் யாரு அப்படின்னா முதலமைச்சர். மாநிலத்தின் ஆளுநர் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது வந்து அரசமைப்பு தலைவர். இவ்வாறு இந்திய குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்னாடி தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாக தான் நீக்கப்பட முடிக்கலாம். குடியரசுத் தலைவர் மரணத்தில் போது துணை குடியரசுத் தலைவர் வந்து எவ்வளோ நாளைக்கு பதவி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதிகபட்சமாக 6 மாதங்கள் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரோட பணிகளை மேற்கொள்வார். அதுக்குள்ளே வந்து அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துடணும். குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுப்பார். கேபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் வந்து உறுப்பினராக உள்ளார்கள் அப்படின்னா கேபினெட் தகுதி உள்ள அமைச்சர்களுக்கு தான் கேபினெட் அமைச்சரவையில் இருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யாரு அப்படின்னா பிரதமர். மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னா 545 உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்கிறாங்க. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யாரு அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையில் தலைமை வகித்து நடத்துபவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னா 250. மக்களவையோட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 545. மாநிலங்களவைக்கு வந்து 250. இந்திய அரசியலமைப்பு கீழ் மக்களவையோட நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உயர்ந்த நிலையில இருக்கு. ஏது இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னா நிதி நெருக்கடியால் உண்டாகும் அவசர நிலை வந்து இன்னும் இந்தியாவில் அறிவிக்கப்படவே இல்லை. இந்திய குடியரசுத் தலைவர் வந்து யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் அப்படின்னா கலை, இலக்கியம், சமூக சேவையில் சிறந்து விளங்குகிறவர் தான் மாநிலங்களவை உறுப்பினராக 12 உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறாங்க.
பிரதமர் எதன் தலைவர் அப்படின்னா அரசாங்கத்தினோட தலைவர் வந்து பிரதமர், அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் என்ன அப்படின்னா அரசோட தலைவர். அடுத்தது வந்து அமைச்சரவையின் உறுப்பினர்கள் அமைச்சரவை உறுப்பினர்கள் வந்து எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்களா, மக்களவைக்கு தான் கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள். கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிகாரம் வர்த்தகம் தான் இல்லை. அரசாங்கத்தினோட உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்றம், ஆட்சித்துறை, நிதித்துறை மூன்றும் அரசாங்கத்தினோட உறுப்புகள். பின்வருவற்றில் எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது அப்படின்னா நீதித்துறை. யார் வந்து பண்டைய இந்தியாவில் நீதி வழங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மன்னர்கள் தான் நீதி வழங்கிட்டு வந்தாங்க. யார் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை வழங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுல்தான்கள் தான் இடைக்கால இந்தியாவில் நீதி வழங்கிட்டு வந்தாங்க. அடுத்தது முகலாயர் காலத்தின் போது நிறுவப்பட்ட நீதித்துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவாசி இ பர்கானா அப்படிங்கிறது முகலாயர் காலத்தில் தொடங்கப்பட்ட நீதித்துறை. கொலை குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா கிசாஸ் அப்படிங்கிறது வந்து முகலாயர் காலத்திலேயே வழங்கப்பட்டது. கிசாஸ் அப்படின்னா எந்த சாசனம் வந்து பம்பாய் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னா 1688வது சாசன சட்டம் தான் பம்பாய் மீது நீதித்துறை அதிகாரம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி கொண்டுச்சு. எந்த சாசன சட்டம் வந்து மதராஸ் மாநகராட்சிக்கு மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக 1687வது சாசன சட்டம். கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு அனுமதி அளித்த சட்டம் என்ன? 1773 ஒழுங்குமுறை சட்டம். 1703 ஒழுங்குமுறை சட்டம். அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கியது அப்படின்னா 1937. கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா நீதித்துறை செயல்பாட்டு முறை கோட்பாடு. பின்வரும் நாட்டில் இந்தியா ஒரு மாற்று தகராறு முறை எது அப்படின்னா லோக்காதல். அதாவது நீதிமன்றத்தில் தீர்வு காண்பதற்கு பதுவா இந்த லோக்காதல் மூலம் தீர்வு காண முடியும். பின்வரும் உறுப்புகளில் எது உயர்நீதிமன்றத்திற்கு பேராணை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? உயர்நீதிமன்றம் பேராணை பிறப்பிக்கிறதுக்கு அதிகாரம் வழங்கும் சாரத்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 226. உலகின் முதல் கூட்டாட்சி நாடு அப்படின்னா ஐக்கிய பேரரசு. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரியது எது அப்படின்னு பார்த்தோம்னா நேரு ஒரு அறிக்கை. இந்தியாவில் வந்து கூட்டாட்சி முறையை வந்து முதலாக கோரியதுன்னா நேரோட அறிக்கை. ஆங்கில அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதலில் எப்போது வழங்க முன் வந்தது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. ஈரவை நாடாளுமன்றம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 அவைகள் இருக்கும். மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி 2 அவை இருக்கும். கூட்டாட்சி அமைப்புகளின் மிக முக்கியத்தன்மைன்னா அதிகார பகிர்வு. மத்திய மாநிலங்களுக்கிடையே அதிகார பகிர்வாக இருக்கிறதா கூட்டாட்சியோட முக்கியத்தன்மை. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைப்பது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் பொதுவான அமைப்பாக இருந்து மத்திய மாநிலங்களுக்கிடையே பிரச்சனையை தீர்த்து வைக்குது. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு விவரித்தவள் யாரு அப்படின்னா கிரவுன்வீல் அஸ்டின் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவோட கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. 262வது உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னா நதிநீர் சிக்கல்கள். மாநிலங்களுக்கிடையே நதிநீர் சிக்கல்கள் சம்பந்தப்பட்டதா என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 262. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி வந்து பொதுப்பட்டியல் வந்து 3வது பட்டியல், ஒன்றிய பட்டியல் வந்து 1வது பட்டியல் இருக்கும், மாநிலங்கள் பட்டியல் வந்து 2வது பட்டியல் இருக்கும், பொதுப்பட்டியல் வந்து 3வது பட்டியல். இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறையை தவறாக விவரிக்கும் கூற்று அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன திருத்த சட்டத்தை ஏற்றி புதிய மாநிலம் உருவாக்கலாம் அப்படிங்கிறது தவறு. சாதாரண சட்டத்தை ஏற்றியே வந்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கிடலாம். இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைக்கும் குழு எது அப்படின்னா ராஜமன்னர் குழு தான் வந்து அனைத்து இந்திய IAS ஆபீசர்களுக்கான பணிகளை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்திருக்காங்க. அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்யறா அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். அடுத்தது மத்திய குடிமை பணியிடங்களுக்கான நியமனங்களை பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு குழு அப்படின்னா எதுனா அறிவிக்கப்பட்டது. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு வந்து அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம் வந்து அரசமைப்பில் கூறப்பட்டு உள்ளது. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முக்கிய செயல்பாடு என்ன? அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கான தேர்வு மற்றும் நியமனம் செய்யறாங்க. சரி. அடுத்தது கடமையை நிறைவேற்றும் போது ஏற்படும் செயல்பாடுகளை ஏற்படுவதற்கான குடியரசுத் தலைவரின் அறிவுரையை அறிவுறுத்துவது. குடிமை பணியாளருக்கு எதிரான குடியரசுத் தலைவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. 3மே செப்பியாப்ப இவை அனைத்தும். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து உறுப்பினர்கள் பணிக்காலம் முடியும் முன்பே அவர்களை பணி நீக்கம் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் பரிந்துரை பேர்ல குடியரசுத் தலைவர் தான் நீக்குவாரு. அதாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்யறது வந்து உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்தா தான் குடியரசுத் தலைவர் நீக்க முடியும். இல்லைன்னா அவங்க பதவி காலம் முடிஞ்சா தான் அவங்க பதவி முடிஞ்சிடும். அதற்கு முன்பே பதவிக்காலம் முடியறதுக்கு முன்பே அப்படின்னா உச்சநீதிமன்றம் பரிந்துரைப்படி தான் நீக்க முடியும். கீழ்கண்டவற்றில் எது அனைத்து இந்திய பணி அல்ல அப்படின்னா பொருளாதார பணி வந்து அனைத்து இந்திய பணி அல்ல.
அப்போ அனைத்து இந்திய பணி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய காவலர் பணி, இந்திய வெளியுறவு பணி, இந்திய ஆட்சியர் பணி எல்லாம் அனைத்து இந்திய பணிகள். ஓகே, அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வ பணி அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா குடிமை பணியின் நியமன, பதவி உயர்வு, கட்டுப்பாடு ஆகியவை தொடர்பானது அரசுக்கு ஆலோசனை வழங்குறது வந்து சரிதான். அடுத்து குடிமை பணியாளர் நலன் உரிமைகளை பேணுவதும் சரிதான். குடிமை பணியாளர் குறைகளை கேட்டு தீர்த்து வைக்கிறதும் சரிதான். மாநில தேர்வாணையத்தின் செயல்களை கவனித்தல் வந்து தவறு. மாநில தேர்வாணையத்தின் செயல்களை கவனிப்பது எதுனா மாநில தேர்வாணையம் தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று மட்டும் இல்லை. அடுத்தது புதிய அனைத்து இந்திய பணியை எவ்வாறு உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தின் மூலம் தான் உருவாக்கணும். யாருடைய விசாரணை அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குழு உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யப்படலாம்? உச்ச நீதிமன்றத்தோட விசாரணைக்கு அடிப்படையில் தான் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள் அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் கூடுதல் மற்றும் துணை நிதிகளை மாற்றுவதன் மூலம், தற்கால நிதியில வந்து அந்த கூடுதல் நிதிகள் இருக்கிறத மாற்றுற மூலமா தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகளை எடுத்துக்குவாங்க. கீழ்கண்ட எந்த சட்ட முன்மொழிவு வந்து மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையதுன்னா வெட்டு தீர்மானம் அப்படிங்கிறது வந்து மத்திய நிதிநிலை அறிக்கையோட தொடர்புடையது. மீதியெல்லாம் நிதி அறிக்கையோட தொடர்புடையது அல்ல. மக்களவை வாக்கு கணக்கில் வாக்களிப்பது வந்து எதிர்பாராத செலவுகளை ஏற்பதற்காக கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னா நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு வந்து நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசியலமைப்பில் வந்து பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதனை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது. இதில் எந்த அரசியலமைப்பு அதிகாரம் மாநிலங்கள் வரியை பகிர்ந்தளிக்க முடிவெடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆணையம் தான் வந்து மத்திய மாநில நிதி பகிர்வை வந்து முடிவு செய்யறது எது அப்படின்னா நிதி ஆணையம். நாடாளுமன்றத்தின் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது. அவற்றில் கீழ்காண பட்டியல் தவறு எது அப்படின்னா இவற்றில் ஏதுமில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய நிதி அறிக்கையை வந்து தயார் செய்து தாக்குறாங்க, தீர்வை வரியை வசூலிக்கிறாங்க, பொது நிதியிலிருந்து செலவு செய்ய அனுமதிக்கிறது. இதெல்லாம் நிதி சார்ந்த கட்டுப்பாடுகள், இதுல எதுவும் இல்லை அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது உலக நாடாளுமன்றம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா யூனிசெட்டை தான் உலக நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. யுஎன்சிஇடி 1992 தொடங்கப்பட்டது. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1926. நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டங்களை தொடர கூட்டம். அதுல கீழே எது தவறானது? நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், 3 கூட்டத்தொடர் மட்டும்தான் இருக்கு. மக்களவை மாநிலங்களோட உயர்ந்தது. ஏன்னா மக்களவையில வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்பு. அமைச்சரவை குழு மக்களுக்கு கட்டுப்படுகிறது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் கூட்டு தேர்வாணையம் என்பது சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம். அதாவது 2 மாநிலங்கள் சேர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேர்வாணையம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் வந்து கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் நிறைவேற்றினா தான் அந்த 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் வந்து ஏற்படுத்த முடியும். அடுத்தது காலனி ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள், அதாவது காலனி ஆட்சி காலத்துல 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சுதேச அரசுகள். இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா பேராசிரியர் பிபின் சந்திரா. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார். மாநில உயர்நீதிமன்றங்கள் நீதிபதிகளை நியமிக்கிறதுல பங்கு பெறாதவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாராவது அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் வந்து பங்கு பெற மாட்டாரு. ஆளுநர் பங்கேற்பாரு, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கேற்பாரு, குடியரசுத் தலைவர் பங்கேற்பாங்க. இந்த 3 பேர் இதுல பங்கேற்பாங்க. ஆனா முதலமைச்சர் பங்கேற்க மாட்டார். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து 62. உச்ச நீதிமன்றம்னா தான் 65. 65 வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற வயது தான் 65. அடுத்தது இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா 28 மாநிலங்கள் தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசம். அதாவது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. ஆளுநரோட பதவி காலம் வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 5 ஆண்டுகள் தான் ஆளுநர் பதவி காலம். பதவி காலம் முடிந்ததும் மறுபடியும் அவரை வந்து நியமிக்கிறதுக்கு தகுதியானவர் தான். மறுபடியும் ஆளுநரா அவரை நியமிக்கப்படலாம். மாவட்ட நீதிபதிகள் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா ஆளுநரால நியமிக்கப்படுறாங்க. மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தின்
பெயரளவு நிர்வாகி, பெயரளவு அதாவது அனைத்து நடவடிக்கையுமே ஆளுநர் பெயர்ல தான் மேற்கொள்ளுவாங்க. ஆனா அவர் பெயரளவு தான். உண்மையான அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர் கிட்ட. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக டேஸ் வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். அதாவது எம்எல்ஏ ஆகணும்னா எவ்வளவு வயது இருந்திருக்கணும் அப்படின்னா 25 வயது வந்து பூர்த்தி ஆயிருக்கணும். கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம்ங்கிறது. சொத்து வாங்கினா குடியுரிமை பெற முடியாது. பிறப்பின் மூலம் வருகலாம், வம்சாவளியின் மூலம் பெறலாம், இயல்பா விண்ணப்பித்தும் குடியுரிமை பெற முடியும். இந்த 3 தான் கரெக்ட். அடுத்தது, அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமை பற்றி கூறுகிறது அப்படின்னா பகுதி 2ல ஆர்டிகல்ஸ் 5லிருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லுது. ஆர்டிகல்ஸ் 5 to 11 குடியுரிமை பற்றி சொல்லுது. இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவோட முதல் குடிமகன். ஒரு நாட்டில் டேஸ் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர்கள் யாரு அப்படின்னா குடிமகன் தான். ஒரு நாட்டோட குடிமகன் தான் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதி உடையவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் குடியுரிமையை மட்டும் வழங்குகிறது அப்படின்னா ஒற்றை குடியுரிமையை தான் இந்திய அரசியலமைப்பு வழங்கும். இந்திய கடவு சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகனை என்னன்னு சொல்றோம்னா வெளிநாடு வாழும் இந்தியர், என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. வெளிநாடு வாழும் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் டேஸ் இயற்கையாக பெறுகின்றன. குடிமை பொறுப்புகளை வந்து இந்திய குடிமக்கள் வந்து இயல்பாகவே பெறாங்க. அதாவது டேஸ் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை ஆகும் அப்படின்னா உலகளாவிய குடியுரிமை. உலகளாவிய குடியுரிமை அப்படிங்கிறது வந்து இளைஞர்களை வந்து நவீன சமுதாயத்தை வடிவமைப்புல பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை தான் உலகளாவிய குடியுரிமை. சமய சார்பின்மை என்பது என்ன அப்படின்னா சமய சார்பின்மை அப்படின்னா என்னன்னா எந்த சமயத்தையும் சார்ந்த குடிமக்களுக்கும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். அதாவது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகன்களும் வந்து சகிப்புத்தன்மையுடன் அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழ்றதா என்ன அப்படின்னா சமய சார்பின்மை. இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும் அப்படின்னா பல்வேறு சமய நம்பிக்கையும் பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கையும் கொண்டதுதான் என்ன இந்தியா. அப்ப ஆன்சர் வந்து சி. இந்திய அரசியலமைப்பு முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு வந்து 1976. ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க. அது ஆண்டு என்ன அப்படின்னா 1976. பின்வருவற்றில் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது அப்படின்னா எது இந்தியாவோட சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லுதுன்னா அரசியலமைப்பின் முகவுரை தான் வந்து இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுது. சமய சுதந்திர உரிமம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா சமய சுதந்திரம் வந்து அடிப்படை உரிமைகளோட தொடர்புடையது. அரசியலமைப்பு பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? எந்த வகையான கல்வியை வந்து கல்வி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்யணும்? சமய போதனை. அதாவது சமய போதனை பெறது வந்து அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு பிரிவு 28வது விதி சொல்லுது. ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்பொழுது கருதப்படும் அப்படின்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை தடை செய்தால் அப்படின்னா சமய போதனை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தடை செஞ்சாங்க அப்படின்னாவே ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக மாறும் அப்படிங்கிறாங்க. அது குறிப்பிட்ட மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது வந்து சமய சார்பான நாடு. ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அளிக்காமல் இருந்தாலும் அது சமய சார்பற்ற நாடுன்னு தான் சொல்லணும். எல்லா சமய நம்பிக்கையும் பரப்ப தடை விதித்தாலும் அது சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. அது என்ன அளிக்கிறது அப்படின்னா மக்களுக்கு சம உரிமையை அளிக்குது. மக்களுக்கு சம உரிமையை அளிக்குது. நாத்திகம் அப்படின்னா கடவுள் மற்றும் கடவுள் மீதான நம்பிக்கையற்று இருப்பது ஆகும். நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஊக்குவிப்பதாகும் அப்படின்னா ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் ஊக்குவிப்பதா என்னது நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம். பிரிவு 15 சமயம் மற்றும் ஜாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது வந்து தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. தீநிலை அப்படின்னா ஒரு புத்தகம்ங்கிறாங்க தவறு. அது அக்பர் பரப்புன ஒரு கொள்கை. அது ஒரு கொள்கை. இரண்டாம் உலக
போருக்கு பின்னர் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எது இரண்டாம் போருக்கு பின்னர் வந்து மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துச்சு அப்படின்னா ஐநா சபை தான். 1995ஆம் ஆண்டு உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் எங்க கூடினர் அப்படின்னா பெய்ஜிங்ல வந்து கூடினாங்க. 1995ஆம் ஆண்டுல உலகம் முழுவதும் இருந்த பெண்கள் எங்க கூடினாங்க அப்படின்னா பெய்ஜிங்ல கூடுனாங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. ஐநா சபை 1979ஆம் ஆண்டை எந்த ஆண்டாக அறிவித்தது அப்படின்னா பெண்கள் ஆண்டு. 1979 வந்து பெண்கள் ஆண்டாக வந்து அறிவிக்கப்பட்டது. 1978 தான் குழந்தைகள் ஆண்டு. உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாளும் வந்து டிசம்பர் 10. உலக மனித உரிமை நாள் வந்து டிசம்பர் 10. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. மனித உரிமைகளை நவீன சர்வதேச மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. அதாவது யுடிஹெச்ஆர்சி தான். அடுத்த கொஸ்டின், பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம் என்னன்னா வரிகோட்டு பாதையில தான் கடக்கணும். சாலை பாதுகாப்பு வாரம் வந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் கொண்டாடப்படுகிறது. சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் அப்படின்னா இவை அனைத்தும். போக்குவரத்து குறியீடுகள் முதல் வகை கட்டாய குறியீடுகள். சேது பாரத திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து 2014. சேது பாரத திட்டம் அப்படிங்கிறது தொடங்கினது எப்போ அப்படின்னா 2014. ஏபிஎஸ்ஸின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா தாளில்லா நிறுத்தும் அமைப்பு அப்படின்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. வளைவில் முந்துதல் வந்து அனுமதி இல்லை. வளைவில் முந்துறதுக்கு அனுமதி இல்லை. அதாவது ஆயுத படைகளின் தலைமை தளபதி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆயுதப்படைக்கு தலைமை தளபதி யாரு அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா தேசியத்தை பாதுகாக்கிறது, தேசிய ஒற்றுமையை பரப்புறது, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காக்கிறது. மேற்கூறிய அனைத்தும். ராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாடு வந்து ஜனவரி 15. ராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் என்ன அப்படின்னா ஜனவரி 15. அசாம் ரைட்பிட்ஸ் அப்படிங்கிறது எது கீழே செயல்படுது அப்படின்னா உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுறாங்க. இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னா 1978. இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1978. இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. அவைகளில் ஒன்றுதான் என்னன்னா பஞ்சசீல கொள்கை. பின்வருவற்றில் எந்த தீவுகள் இந்தியாவுக்கு சொந்தமானவை அப்படின்னா அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானவை. மெட்ராஸ் ரெசிடென்சி பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம் என்னன்னா வெல்லிங்ஸ்டன் உதகமண்டலம். மெட்ராஸ் ரெசிடென்சி பிரிவு அமைந்துள்ளது எங்க அப்படின்னா வெல்லிங்ஸ்டன் உதகமண்டலம். இந்திய கடற்படையின் தலைமை தளபதி யாருன்னா அட்மிரல் அப்படின்னா இந்திய கடற்படையோட தலைமை தளபதி. இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங். விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திரம் கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற ஒரு முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னா அர்ஜுன் சிங். அடுத்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் வடிவமைத்த முதன்மை சிற்பி யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில வந்து வடிவமைச்சாரு. அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா வி.கே. கிருஷ்ணமேனன். வி.கே. கிருஷ்ணமேனன் தான் வந்து அணி சேராமை அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனாரு. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துக்க. மாலத்தீவு, இலங்கை, லட்சத்தீவு. மியான்மர் அப்படிங்கிறது வந்து வராது. ஏன்னா அது வந்து இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறைன்னா உச்ச நீதிமன்றம். பொருந்தாத ஒண்ணு அப்படின்னா இதுல மியான்மர் தான் பொருந்தாத ஒண்ணு. இந்தியாவில் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை வந்து உச்ச நீதிமன்றம். டேஸுக்கு இடையே பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது அப்படின்னா குடிமக்கள் மற்றும் அரசாங்கம் 2 மாநிலங்கள், அதாவது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு இல்ல 2 மாநிலங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை வந்து தீர்வு காணுவதற்கு நீதிமன்றம் வந்து ஒரு அமைப்பை வழங்குகிறது. கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது அப்படின்னா முதன்மை அதிகார வரம்பு கீழே தான் 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையை வந்து தீர்க்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் கிடையாது. பஞ்சாப்க்கு ஹரியானா, சண்டிகர் இந்த 3 தான் வந்து ஒரு
பொதுவான மாநிலத்தை கொண்டு இருக்காங்க. பொதுநல வழக்கு முறையை இந்தியாவை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டனா உச்ச நீதிமன்றத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பொதுநல வழக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது யாருன்னா உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை அப்படின்னா ஒரே ஒரு நீதிமன்றம். இந்தியா முழுவதுக்கு ஒரே ஒரு நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா டெல்லி. உச்ச நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில இருக்கு. FIR அப்படின்னா என்னன்னா முதல் தகவல் அறிக்கை. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்க நீதிமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அமர்வு நீதிமன்றம். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அமர்வு நீதிமன்றம். குடும்ப நலக்குன்னா குடும்ப பிரச்சனைகள், வருவாய்னா சொத்து பிரச்சனைகள். அதெல்லாம் நீதிமன்றம் வந்து இந்தியாவில் பழமையான நீதிமன்றம் ஆகும். எந்த நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம்னா கொல்கத்தா தான் முதல் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்றம். ஒரே நபரோ அரசோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை என்னன்னு சொல்லுவாங்க முடியாட்சி. முடியாட்சினா மன்னராட்சியை தான் முடியாட்சின்னு சொல்றாங்க. முன்னாள் சோவியத் யூனியன் வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. சிறு குழுவோட ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன். அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். எது அப்படின்னா வாட்டிக்கன். இந்த இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்கா எல்லாமே வந்து என்னன்னா ஜனநாயக ஆட்சி நடக்கிறது. வாட்டிக்கன்ல வந்து மதசார்பான ஆட்சி இருக்கு. அப்ரஹாம் லிங்கன் வந்து எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தானா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல வந்து ஜனாதிபதியா இருந்தாரு. குடவோலை முறையை பின்பற்றியவர் யாருன்னா சோழர்கள். பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறையை பின்பற்ற பகுதி எங்க அப்படின்னா பண்டைய ஏத்தன்ஸ் நகர்லயே அப்பவே நேரடி மக்களாட்சி முறை வந்து பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. ஏன்டோ எந்த மொழியிலிருந்து டெமோகிராசி என்ற சொல் வழங்கப்பட்டது அப்படின்னா கிரேக்க சொல். கிரேக்க சொல்ல இருந்து டெமோகிராசிங்கிறது வந்திருக்கு. இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யாரு அப்படின்னா மக்கள் தான் மக்களாட்சியின் இறுதி அதிகாரம். கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு நாடு அதிபர் அரசாங்க முறையை கொண்டுள்ளது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடு தான் அதிபர் அரசாங்க முறையை கொண்டு இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்னா இந்தியா தான் உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. வாக்குரிமையின் பொருள் என்ன அப்படின்னா வாக்களிக்கும் உரிமம். வாக்களிக்கிற உரிமை தான் என்ன சொல்றாங்க வாக்குரிமை. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்ன அப்படின்னா சமூக சமத்துவம் தான் அனைவருக்கும் வாக்கு. அது போக அரசியல் சமத்துவத்தையும் சொல்லுவாங்க. அடுத்து பிரதமரை நியமிப்பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமிக்கிறாரு. யார் பிரதமரை நியமிக்கிறாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபைக்கு 12 உறுப்பினர்கள், ராஜ்யசபைக்கு 2 உறுப்பினர்கள். இல்ல ராஜ்யசபாக்கு தான் 12 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவாங்க. லோக்சபாக்கு 2 உறுப்பினர். அடுத்து இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து 1951 to 52. இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு என்னன்னா 1951 to 52. இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதுதான் அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறாங்க. 2 வகையான மக்களாட்சி டேஸ் மற்றும் டேஸ் அப்படின்னா நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. அதான் வந்து 2 வகையான மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்துல வந்து நேரடி மக்களாட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்து சுதந்திர இந்திய நேரடி மக்களாட்சினா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. சில கருத்துக்களை வந்து மக்கள்கிட்டயே நேரடியா வைப்பாங்க. மக்கள் அதுக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அதுல மக்களோட பார்ட்டிசிபேஷன் அங்க இருக்கும். ஆனா இந்தியாவிலாம் மறைமுக மக்களாட்சி தான். நம்ம தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்கள் தான் செய்யறாங்க. மக்கள் வந்து அதுல நேரடியா பங்கேற்கிறது இல்லை. அதனால இந்தியா வந்து மறைமுக மக்களாட்சிக்கு தான் எடுத்துக்காட்டு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஆங்கில ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் எப்ப நடத்தப்பட்டுச்சுன்னா 1920 வந்து முதல் பொது தேர்தல் வந்து நடத்திட்டாங்க. பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு 1920. இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து வடிவமைத்தவர் வந்து டேஸ் மற்றும் டேஸ் ஆவார் அப்படின்னா எட்வின் லூட்டியர், ஹெர்பர்ட் பேக்கர் 2 பேரும் சேர்ந்துதான் நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து வடிவமைத்திருக்காங்க. கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொள்ளணும். என்ன தேர்தல் முறை? இங்கிலாந்து நாட்டோட தேர்தல் முறையை வந்து இந்தியா ஏற்றிருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா பிரிவு 324 படிதான் தேர்தல் ஆணையம் அமைக்கப்படுது. இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது அப்படின்னா பகுதி 15 தான் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது.
பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது எது அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் வந்து அங்கீகரிப்பாங்க. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து 2014 தான் அறிமுகப்படுத்தினாங்க. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லை உருவாக்கிய நாடு என்னன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற சொல்ல உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இந்திய தேர்தல் ஆணையத்துல 3 உறுப்பினர்கள், ஒரு தலைவர் பிளஸ் 2 துணை தலைவர்கள் இருப்பாங்க. அடுத்து தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படுவது ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25. இந்தியாவில் எத்தனை கட்சி ஆட்சி முறை பின்பற்றப்படுகிறதுனா பல கட்சி ஆட்சி முறை இந்தியாவில் இருக்குது. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 7. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் வந்து 7. இப்போ வந்து மாறிடுச்சு. நர்மதா பச்சேவோ அந்தோலான் என்பது ஒரு அழுத்த குழுக்கள். நர்மதா பச்சேவோ அந்தோலான் அப்படிங்கிறது என்ன அழுத்த குழுக்கள். இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடுனா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கால தான் இன ஒதுக்கல் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றிருக்காங்க. ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாக பங்கு பெறுதல் என்பது அரசியல். ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அது நிர்வாகத்துல பங்கு பெறதா என்ன அப்படின்னா அரசியல். ஒரு 10 வயது பையன் கடைக்கு வேலை பார்த்து கொண்டிருந்தால் எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 வயசு பையன் வந்து கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தா எந்த உரிமையை பயன்படுத்தி மீட்கணும் அப்படின்னா குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை தான் பயன்படுத்தணும். குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பயன்படுத்தி குழந்தையை மீட்கணும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கு கால வரம்பு என்ன அப்படின்னா 30 நாட்களுக்குள்ள நம்ம கேட்ட டீட்டெயில்ஸை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி அல்லது துறை வந்து நம்மளுக்கு தரணும். ஐநா சபையில வந்து டேஸ் வயது நிறைவு பெற்றவர்களை குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. 16 வயது நிறைவு பெற்றோர் வந்து குழந்தைகள். 18 வயது வரைக்கும் அவங்க எல்லாமே குழந்தைகள் அப்படின்னு ஐநா சொல்லுது. டேஸுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யநாத் மற்றும் மலாலாவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் வந்து எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளா 30 பிரிவுகளை கொண்டு உள்ளது. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்தின்படி எப்போ சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 42வது திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து துவங்கப்பட்ட ஆண்டு வந்து 1993. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டேஸ் டேஸ் ஆகியவை ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணம் அப்படின்னா ஜப்பானும் பிரான்ஸும் ஒற்றையாட்சி முறைக்கு உதாரணம். பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு வந்து உதாரணம் என்னன்னா வெஸ்ட் மினிஸ்டர் வந்து பாராளுமன்ற ஆட்சி முறை. 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1985ல திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு என்ன அப்படின்னா ஜி.வி.கே. ராவ் மேத்தா குழு. ஜி.வி.கே. ராவ் மேத்தா குழு தான் திட்டக்குழுவால உருவாக்கப்பட்ட குழு. டேஸ் காலத்தில் இந்திய உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்தரமேரு கல்வெட்டு தெரிவிக்கிறது. சோழர் காலத்தோட உள்ளாட்சி அமைப்பு பற்றி தெரிவிக்கிறது. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்ததுன்னா 1992ல நடைமுறைக்கு வந்துச்சு. 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து 1992. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர் யாரு அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். ஊராட்சிகளோட ஆய்வாளர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்லப்படுவர் யாருன்னா ரிப்பன் பிறப்பு தான் உள்ளாட்சி அமைப்புகளோட தந்தைன்னு சொல்லுவோம். சோழர் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ரகசிய தேர்தல் முறை என்னன்னு சொல்லுவாங்க குடவோலை முறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகளை என்னன்னு சொல்லணும்னா கிராம ஊராட்சின்னு சொல்லுவாங்க. பேரூராட்சிகள் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் யாருன்னா செயல் அலுவலர் தான் பேரூராட்சி நிர்வாகத்துல கண்காணிப்பவர். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் என்ன அப்படின்னா இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதுதான் வந்து சரியான தொடர். இந்திய அரசியலமைப்பு முகவுரையை எத்தனை முறை திருத்தியுள்ளனா ஒரே ஒரு முறை தான் திருத்தியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகையான குடியுரிமையை வழங்குது அப்படின்னா ஒற்றை குடியுரிமையை தான் இந்தியா வழங்குது.
ஒரு வெளிநாட்டினர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்னா இயல்பு குடியுரிமை மூலம். மாறுபட்ட ஒண்ணு அப்படின்னா சொத்துரிமை. மீதி எல்லாமே அடிப்படை உரிமைகள். கீழ்கண்டவற்றில் ஒன்று அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னா எது உதாரணம் இல்லை அப்படின்னா பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவரது பிள்ளைகளை செல்லும் அப்படிங்கிறது வந்து சொத்துரிமை கீழே வரும். இதனால இது வந்து அடிப்படை உரிமை இல்லை. கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகள் வேலையாட்கள் பணி செய்தல் வந்து அடிப்படை உரிமை. கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைக்கிறதும் அடிப்படை உரிமை தான். ஆண் பெண் இருபாலருக்கும் அரசு பள்ளிகளுக்கு சம ஊதியம் பெறுதலும் அடிப்படை உரிமைகள் தான். இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஸை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அணுகி அவங்களோட அடிப்படை உரிமைகளை பெற முடியும். பின்வருவற்றில் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களா இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அரசியமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. அடுத்து ஆர்டிகல்ஸ் 32 தான் அவரு சொல்லியிருப்பாரு. அடிப்படை உரிமைகள் வந்து எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரோட ஆணையின் பேர்ல தான் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும். நமது அடிப்படை கடமைகளை வந்து எங்கிருந்து பெற்றோம் அப்படின்னா ரஷ்யாவோட அரசியலமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். வழிகாட்டி நெறிமுறைகளை வந்து எம்முறையில் வகைப்படுத்துகிறார்கள் அப்படின்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கை. 3 டைப்பா பண்றாங்க. சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கை அப்படின்னு. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும்? நிதிநிலை அவசர நிலைனா ஆர்டிகல்ஸ் 360. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 368 தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பத்தி சொல்றது 368. முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கையை வந்து எங்க தோன்றுச்சு அப்படின்னா அமெரிக்காவில தான் தோன்றுச்சு. பிரியாம்பல் முகவுரையும் அமெரிக்காவில இருந்து தான் தோன்றுச்சு. இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டிருக்காங்க. டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா ஆட்கொணர்வு, நீதி, கட்டளையுறுத்தும் நீதி பேராணைகள். ஆட்கொணர்வு பேராணை, நீதி கட்டளையுறுத்தும் பேராணை, இந்த 2 பேராணைகளை பத்தி 32 சொல்லியிருக்காங்க. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகளை வந்து டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 51A கீழே வழங்கப்பட்டிருக்கு. டேஸ் நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் தான் நடுவண் அரசியலோட அரசியலமைப்பு தலைவர் ஆவார். அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் உண்மையான நிர்வாக அதிகாரி யாரு அப்படின்னா பிரதமர் தான். ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா லோக்சபாவின் சபாநாயகர்கிட்ட தான் இருக்கு. அமைச்சர் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னா மக்களவைக்கு தான் பொறுப்புடையவர்கள். சட்டமியற்றும் நடவடிக்கையில் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது வந்து 25. அடுத்தது இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் வந்து யாரு அப்படின்னா நாடாளுமன்றம். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலைகளை அறிவிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 360 கீழே தான் அறிவிப்பார். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதியை நியமிக்கவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கிடையே சிக்கல்கள் வந்து தீர்க்கும் அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ள தனக்கே உரிய நீதி வரையறுக்கையில தான் மாநிலங்களுக்கிடையே எல்லா பிரச்சனையும் தீர்க்குது. ஜரவா பழங்குடியினர் வந்து எங்க வாழ்றாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை இருக்கிறாங்க. மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. எந்த மசோதானா நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாம நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்த முடியாது. டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் இருக்கிறார் அப்படின்னா பிரதம அமைச்சர் தான் நாட்டினோட உண்மையான தலைவரும் மக்களுக்கிடையே செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுறாரு. அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர். பொதுவாக குடியரசுத் தலைவர் வந்து டேஸ் இனத்திலிருந்து 2 உறுப்பினர்கள் மக்களவைக்கு நியமிப்பார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியர்ல வந்து 2 பேர்த்த மக்களவையில வந்து நியமிப்பாரு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொழில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யாரு அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் வந்து 2 அவையிலுமே பங்கேற்றவும்
கூட்டத்துல பங்கேற்கலாம், உரையும் ஆற்ற முடியும். ஆனா வாக்களிக்கும் உரிமை மட்டும் அவருக்கு இல்லை. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னா 65. உயர் நீதிமன்றம்னா 62. டேஸ் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்னா உச்ச நீதிமன்றம் தான். தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 34. மாநில ஆளுநரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் ஒரு டேஸ் அப்படின்னு போட்டிருக்குது. மாநில சபாநாயகர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாநில தலைவர், அரசின் தலைவர். மேற்கண்ட எதுவும் இல்லை. இதான் சரியான விடை. கீழ்கண்ட எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல அப்படின்னா தூதரகம் வந்து ஆளுநர் கீழே வராது. சட்டமன்றம், நீதித்துறை, நிர்வாகம் மட்டும் வரும். தூதரகம் வந்து குடியரசுத் தலைவர் கீழே தான் வரும். ஆங்கில இந்தியன் வகுப்பினரில் ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்தில் யார் நியமிக்கிறார் அப்படின்னா ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. ஆளுநரை யார் நியமனம் செய்வதில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் ஆளுநர் வந்து யாருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்க மாட்டாரு அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு செய்ய மாட்டாரு. அதை செஞ்சு வைக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் தான் செஞ்சு வைப்பாரு. அடுத்தது மாநில முதலமைச்சரை நியமிப்பவரும் ஆளுநர். அமைச்சரவையின் தலைவர் வந்து முதலமைச்சர். சட்ட மேலவை அப்படின்னா சட்ட மேலவை என்பது வந்து நிரந்தரமாக அவை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச தகுதி என்னன்னா 30 வயது. மேலவை உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தில் பெற்றிருக்கவில்லைன்னா தமிழ்நாட்டில் இல்லை. ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம்லாம் ஈரவை. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் வந்து கல்கத்தா, பாம்பே, சென்னை. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் வந்து பொதுவான உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளது அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா. ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா மக்களால. டேஸ் தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் அப்படின்னா யாருன்னா பாத்திமா பீபி தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர். டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் அப்படின்னா ஆளுநர் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுறாரு. ஏதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் அளிக்கிறது. எந்த சட்ட திருத்தம்னா 1956வது சட்ட திருத்தம். அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து யாரால் மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வந்து வடிவமைப்பில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது வெளி விவகாரங்களின் அமைச்சர் தான் வந்து முக்கிய பங்கு வகிப்பார். எந்த 2 நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டது அப்படின்னா இந்தியா, சீனாக்கிடையே தான் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 51. வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்டது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 51. இன ஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. இன ஒதுக்கல் கொள்கைனா ஒரு இன பாகுபாடு. 1954 இந்தியா, சீனா கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். அதாவது பஞ்சசீல கொள்கையை தான் 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் அப்படின்னு. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னா காலனி ஆதிக்கம். இது வந்து தொடர்பு இல்லை. உலக ஒத்துழைப்பு, இன சமத்துவம், உலக அமைதி இது எல்லாமே தொடர்புடையது. காலனி ஆதிக்கம் வந்து தொடர்பு அட்டது. அதனால இதுதான் வந்து ஆன்சர். கீழ்கண்டவற்றில் அணிசேரா இயக்கங்களின் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது அப்படின்னா உறுப்பினர் கூட இல்லாத நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேசியா. பொருந்தாத ஒன்றை கண்டுகிறது. சமூக நலம், சுகாதாரம், உள்நாட்டு விவகாரங்கள். ராஜதந்திரம் அப்படிங்கிறது வந்து பொருந்தாத ஒன்று. அணி சேராமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நடுநிலைமை வகிப்பது, தன்னிச்சையான பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம், இராணுவமின்மை. மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அணி சேராமை அப்படிங்கிறது வந்து நடுநிலை வைப்பது தான். நடுநிலைமை வைப்பது. இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றல் பாதுகாப்பு, தொற்று நோய், நீர் பாதுகாப்பு இது எல்லாமே இராணுவம் சாராததுதான். இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் வந்து பொக்ரான்ல தான் நடத்தினாங்க. பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல அணு சோதனையை நடத்தினாங்க.
தற்போது நமது வெளியுறவு கொள்கையை வந்து உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக உருவாக்குவதற்கு வழிமுறை செயல்படுத்துகிறது அப்படின்னா உள்நாட்டு முதலீட்டை அதிகரிக்கிறது, வணிகம், தொழில்நுட்பம் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் வெளியுறவு கொள்கையா இருக்கு. டேஸ் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவி அப்படின்னா ராஜதந்திரம் அப்படிங்கிறது செயல்படுத்துவதற்கான கருவியாமா. ஒரு வல்லரசு பனிப்போரில் எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணி சேராமை. அணி சேராமைன்னா யாரு கூடயும் ரெண்டு வல்லரசு நாடுகள் வந்து சண்டை போடுதுன்னா நம்ம எங்கேயும் சேராம நடுநிலையுடன் இருக்கிறதா அணி சேராமை. நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படை வலிமை குறைப்பை. படை வழிமுறை குறைப்பை. இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. ஏனெனில் இந்தியா மீட்க வேண்டியுள்ளது. நம்ம இராணுவத்தை பத்தி கண்டுகொள்ள முடியல. ஏன்னா கடுமையான வறுமை இருந்துச்சு, எழுத்தறிவு இருந்துச்சு, குழப்பமான சமூக பொருளாதார நிலைகள். அதைத்தான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இராணுவத்தை பத்தி யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு இந்தியா. மேக்மாகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கிடையே உள்ளது அப்படின்னா இந்தியா, சீனா. மக்மகான் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடையே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் சீனாக்கிடையே இருக்குது. இந்தியா பின்வருவற்று எந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக இல்லை அப்படிங்கிறது ஏசியன்ல வந்து இல்லை. G20ல இருக்குது, சார்க்ல இருக்குது, பிரிக்ஸ்ல இருக்கு, ஏசியன்ல இல்லை. ஓபெக் அப்படின்னா என்னன்னா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. ஓபெக் அப்படின்னா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களோட அமைப்பு. இந்தியா தனது நீண்ட நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்துள்ளது அப்படின்னா வங்கதேசத்தோட தான் நீளமான எல்லையை வந்து கொண்டு இருக்கு. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 7 நாடுகள் இந்தியாவுடன் எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும் அப்படின்னா இலங்கையும் மாலத்தீவும் தான் இந்தியாவோட அண்டை நாடுகள். எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டிருக்குன்னா சிக்கிம் தான். 3 நாடுகள் சுத்தியும் சிக்கிம் சுத்தி தான் இருக்குது. அடுத்தது எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்துள்ளது அப்படின்னா 5 மாநிலங்கள் நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்திருக்குது. புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யாருன்னா சர் சிரியல் ரட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் தான் பாகிஸ்தானுக்கு எல்லையை வந்தார். சர் சிரியல் ரட்க்ளிஃப் அப்படிங்கிறது தான் எல்லையை வந்து வடிவமைச்சிருக்காரு. டேஸ் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசு ஆகும் அப்படின்னா பூட்டான். இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கு நுழைவாயில்னா மியான்மர் தான். தெற்காசியாவிற்குள், அதாவது இந்தியா தெற்கு ஆசியாவுக்கு செல்வதற்கு நுழைவாயில் எது அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர் தான். இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள நாடு எது அப்படின்னா நேபாளம். இந்தியாவிற்கு சொந்தமான டேஸ் பகுதி மேற்கு வங்காளம் வங்கதேச எல்லையில் அமைந்துள்ளது அப்படின்னா டின்பிகாங்கிறது ஒரு இடம் வந்து மேற்கு வங்காளத்துக்கும் வங்காளதேசுக்கு இடையில இருக்குது. இடிமின்னல் நிலம் என்று அறியப்படுவது எது அப்படின்னா பூடானத்தை என்ன சொல்லுவாங்க இடிமின்னல் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டேஸால் இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுகிறது. பக் ஜலசந்தியால் வந்து இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுது. பாலிடிக்ஸ் என்கிற வார்த்தையை வந்து போலீஸ் அப்படி சொல்லிலிருந்து வந்தது. இது போலீஸ் என்றால் என்ன நகர அரசு அப்படின்னு அர்த்தம். அரசியல் என்பது யார் எதனை எப்பொழுது எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தினை கூறியவர் வந்து ஹெரால்ட் லாஸ்வெல் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. டேவிட் ஈஸ்டனின் கருத்துப்படி அரசியல் அப்படின்னு என்ன விழுமியங்கள் அதிகாரப்பூர்வமாக அதாவது விழுமியங்களை வந்து அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். வளங்களை வந்து அதிகாரப்பூர்வமாக பங்கிடுறதுதான். இந்திய அரசியலின் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் யாரு அப்படின்னா கௌடில்யரும் திருவள்ளுவரும் தான். சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது? சட்ட அங்கீகாரம்னா எதோட தொடர்புடையது? அதிகாரம் இதனோட வந்து தொடர்புடைய அது சட்ட அங்கீகாரம். அது அதிகாரம் அதிகாரத்தை ஈன்றெடுக்கிறது என்று அதுவே உயர்குடியினவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என்று சொன்னவர் என்ன ராபர்ட் மிச்சல் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் தான் அரசியல் அறிவியலோட தந்தை. மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில். மேன் இஸ் ஆல்சோ சோசியல் அனிமல் அப்படின்னு சொன்னவர். அரசியல் அறிவியலிலேயே மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயல் அறிவிலான கூர் நோக்கத்துடன் கூடிய மதசார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யாரு அப்படின்னா நிக்கோலாஸ் மாக்வெல்லியா அப்படிங்கிறவர் தான் வந்து
பிரீமேன் அப்படிங்கிறவர் தான் வந்து வரலாறுனா கடந்த கால அரசியல், அரசியல்னா நிகழ்கால வரலாறுன்னு சொன்னவர். அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அறிஞரானா நிக்கோலா மாக்கியவல்லிங்கிறத பயன்படுத்தியிருக்காரு. லெவிலான் தான் என்ற நூலை எழுதியவர் வந்து ஹப்ஸ் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. கீழ்காண்பவைகளில் எது அரசியலில் குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணி அப்படின்னு பார்த்தா நிலப்பரப்பா தகுதியை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்தது கீழ்காண்பவைகளில் எது அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது அப்படின்னா அரசியல் அமைப்பு. தமிழக அரசாங்கத்தின் எந்த தலைசிறந்த திட்டம் இந்தியாவில் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா மதிய உணவு திட்டம் தான் வந்து இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்திய அரசமைப்பு மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனை உள்ளடக்கிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி 4. இறையாண்மையின் தந்தை என்று குறிப்பிடப்படுவர் யாரு அப்படின்னா போடின் அப்படிங்கிறவர் தான் இறையாண்மையின் தந்தைன்னு சொல்றாங்க. ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை வந்து எடுத்துரைத்தவர் வந்து ஆஸ்டின் அப்படிங்கிறவர் எடுத்துரைத்திருக்காரு. மக்களாட்சியில் இறையாண்மை உறவிடமாக இருப்பது எது அப்படின்னா அரசாங்கம் தான். நான் தான் அரசு அப்படின்னு கூடியவர் யாருன்னா லூயிஸ் 14 அப்படிங்கிறவர் தான் நான் தான் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரட்டை குடியுரிமையில காணப்படும் நாடு எதுனா அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை. அமெரிக்காவில் தான் இரட்டை குடியுரிமை. இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா ரூசோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் ஃப்ரீடம் அப்படிங்கிறத ஜே.எம். மில் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஜே.எம். மில். சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில் அப்படின்னா மேற்கூறிய அனைத்து முதல்ல பத்திரிகை சுதந்திரம், சுதந்திரமான நீதித்துறை, மக்களின் சுதந்திரம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி. இந்திய அரசியலமைப்பு உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு வந்து அமெரிக்கா. அமெரிக்காட்டிலிருந்து அடிப்படை உரிமைகள் வந்து பெறப்பட்டிருக்கு. மதம் என்பது போதைப் பொருள் என்று கூறியவர் யாரு மார்க்ஸ் அப்படிங்கிறவர் தான் மதம் என்பது போதைப் பொருள்னு சொல்லியிருக்காரு. மூலதனம் என்ற நூலை எழுதியவர் என்னன்னு மார்க்ஸ் தான் மூலதனம்ங்கிற நூலை எழுதியிருக்காரு. எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொதுவெளியில் தெரிவிக்க வழிவகை சேர்க்கிறது அப்படின்னா சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை. கருத்தியல் உரிமைனா சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை. வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குடிமையல் உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குடிமையல் உரிமைகள். அடுத்தது உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா மனித உரிமைகள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டதுன்னா பி.ஆர். அம்பேத்கர் தலைமையில தான் அமைக்கப்பட்டுச்சு. சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற 2 உரிமைகளை கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி முறை. நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது வந்து தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32. அனைவரும் பொதுவான குடிமையல் சிவில் சட்டம் என்பது எதன் மூலமாக அடையலாம் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறை. மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மக்களாட்சி என்பது வந்து அரசாங்கத்தின் வகை. மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களின் ஆட்சி. சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது யாதெனில் சம வாய்ப்பு மற்றும் சுதந்திரம். நேரடி மக்களாட்சி இங்கு நடைமுறையில் உள்ளது அப்படின்னா சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசுல நேரடி மக்களாட்சி இருக்கு. பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கியமாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார உரிமைகள் மற்றும் சமத்துவ உரிமைகளை வந்து சமூக உரிமைகள், பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவத்தை முதன்மையாக கொண்டது. தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி மொழிந்த முன்னோடி யாரு அப்படின்னா எம்.என். ராய். அதாவது எம்.என். ராய் தான் தீவிரவாத முன்னேற்றவாதம் அதாவது மக்களாட்சியை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னா எம்.என். ராய். அடுத்தது தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி எதுவாக நம்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களோட அதிகாரத்தை தான் சொல்றாங்க. பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா சமூக பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டது. மார்க்சிய கோட்பாடானது மக்களாட்சியில் இந்த சமூக சூழலில் காணப்படுகிறது அப்படின்னா வர்க்க பகுப்பாய்வுல வந்து காணப்படுகிறது. மக்களாட்சி வந்து எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் முயற்சிக்கு ஆதரித்து சமூகத்தின் புரட்சிகரமான மாற்றத்திற்கு அறைகூவல் விடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மார்க்சியம் தான் வந்து மக்களாட்சி முழுக்க சமூக புரட்சிகரமான மாற்றத்துக்கு
கூப்பிடுறது எது அப்படின்னா மார்க்சிய கோட்பாடு. பன்மைத்துவ அரசாங்கத்தின் மூலம் எதனை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நலன்களை பாதுகாக்கிறதுனா போட்டி சமநிலையை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நலன்களை பாதுகாக்கிறது. இந்திய மக்களாட்சியின் சிறப்பம்சங்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா மேற்கூறிய அனைத்தும். குடிமக்கள் பங்கேற்கிறாங்க, நாடாளுமன்ற மக்களாட்சி, ரகசிய வாக்குச்சீட்டு மூலமாக குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சரவை அரசாங்கம், பொறுப்பான அரசாங்கம் சொல்லுவாங்க, வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பியல்புகள் எது அப்படின்னு கேட்டோம்னா நெகிழி அரசியலமைப்பு. இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டில் மாதிரியானதுன்னா கனடால இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வருது. அடுத்த பார்ட் 2 வீடியோஸ் போடுறேன். அதில் வந்து இதோட கண்டினியூட்டியும் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸையும் மேட்ச் டைப் கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாய்.